காலை வணக்கம். ஒரு புதிய மாதத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். 7 மாதங்கள், முழுமையான 7 மாதங்களை கடந்து நாம் வந்திருக்கிறோம். டாக்டர் டேவிட் அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு நிமிஷமும் சாலையிலே செல்லும் பொழுது பெரிய ஆபத்துகள், எத்தனையோ மரணங்கள் சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில வேளைகளே நமக்கு சில காரியங்கள் ஏன் இல்லை என்ற கவலைகள் இருக்கக்கூடும். ஆனாலும் அவர்களின் மத்தியிலும் ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். கடைசி பகுதி அந்த யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து. 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆரம்ப மணி வேளைகளிலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எப்பொழுதும் நல்லவராகவும் போதுமானவராகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறீர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் எங்களை இன்னும் உற்று நோக்கி நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்களை படித்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக கூடி நாங்கள் பாடல்களை பாடி துதித்து உங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்ததாமே எங்களை உங்களுடைய ஆவியானவரை கொண்டு வழிநடத்தும். நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வசனங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்வோடு துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வசனம் 20வது அதிகாரம் 24ஆம் வசனம் எப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு இப்போ 50 நாட்கள் கடந்து விட்டன. ஆண்டவர் இப்பொழுது 10 கற்பனைகளை கொடுக்கின்றார். 10 கற்பனைகளை கொடுத்த பின்பாக ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன ஒரு அருமையான ஆசீர்வாதம்! நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்மிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னிடத்தில் வந்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் அதே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கும் பொழுது யாருப்பா? நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நாம் ஒருமனப்பட்டவர்களாக கூடி ஜெபிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். சமாரிய ஸ்திரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ சமாரிய ஸ்திரி என்ன சொல்கிறாள்? நாங்கள் மலையிலே போய் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எருசலேமிலே துதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா இடத்திலும் என்னை துதிக்கும் காலம் வந்துவிட்டது. அது எப்போ இருக்குது? இப்பொழுதே வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று கூறினார். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிற எல்லா இடங்களிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ கேள்வி, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரா?
ஏனென்றால் இந்த ஆசீர்வாதம் அதை நாடி நாம் தேடி வருகிறோம். இன்னைக்கு காலையில் செலெக்ஷன், பாட்டு செலெக்ஷன் எல்லாம் நான் கவனிச்சுட்டே வந்தேன். சில காரியங்கள் எல்லாம் நாம் எதற்காக வருகிறோம், எதை நாடி வருகிறோம் என்பதை குறித்து இருக்கிறது. ஒரு பெரிய கேள்வி ஒன்று இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. அது என்ன கேள்வின்னு சொன்னா, நாம் கர்த்தருக்கு உரிய மகிமையும் கனத்தையும் நாம் கொடுக்கிறோமா? எப்படி கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எல்லா இடத்திலும், எந்த ஸ்தானமானாலும் சரி, முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எஸ்ஐயா 42வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிச்ச ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், இது என் நாமம். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை யாராவது வேறு ஒருவனுக்கும் கொடை, என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடை. ஆண்டவர், நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா? He is a very possessive God. And ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நாம் தொடர்ந்து கொள்ளக்கூடாது. காரணம், அந்த மாபெரும் போராட்டமே அங்குதான் ஆரம்பிக்கிறது. யாரை தொடர்ந்து கொள்வது? இந்த கடைசி நாட்களிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதான் மாபெரும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போ வரைக்கும்? ஆண்டவருடைய வருகை மட்டும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அநேக வேளைகளிலே நாம் யாரை துதிப்பதிலே அக்கறை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் கடைசி நாட்களில் ஏன் இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய நாமம் கனவீனப்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா? எப்படி கனவீனப்படுத்தப்படுகிறது? அவருடைய நாமம் அசட்டை பண்ணப்படுகிறது. இது எப்படி? ரொம்ப அலட்சியமாக நாம் எண்ணும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அலட்சியமாக எண்ணும் பொழுது, கர்த்தருடைய நாமம் அசட்டை பண்ணப்படுகிறது. எங்க? என் வாழ்க்கையில, எங்க என் குடும்பத்துல, எங்க என் சபையில, எங்க நான் வேலை பார்க்கும் இடத்துல நான் எப்படி என் ஆண்டவரின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன்? இப்ப இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சுருடான ஆட்கள். ஒரு வார்த்தையை நீங்கள் தவறாக பேசினால் அடுத்த நிமிஷமே நீங்க இப்படித்தானே ஜெபம் பண்றீங்க, ஏன் வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்முடைய தேவனை ஆராதிக்கிறவர்கள் இருக்கும் பொழுது நான் அலட்சியமாக நடப்பேன் என்று சொன்னால், யாருடைய நாமம் அலட்சியப்படுத்தப்படுகிறது? கர்த்தருடைய நாமம் அலட்சியப்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 89 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். இன்னைக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கேள்வி கேட்கணும். அவர் சொன்ன தேவன் பரிசுத்தவான்களின் சபையிலே ஆலோசனை சபையில், பரிசுத்தவான்களின் ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். அப்போ எவ்வளவு கனமான ஒரு நாமத்தை நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கின்றார். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அதுக்காக நம்ம பயந்து நடுங்கணும்னு சொல்லல. அவருடைய நாமத்தை உதாசீனப்படுத்தாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா? எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. நான் சின்ன பிள்ளையிலிருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்து கொண்டு வரும் பொழுது, இன்றைக்கு பக்தி ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே எப்படி இருக்கிறது? பக்தி அப்படின்னா எல்லாருக்கும் பக்தி இருக்குது, எல்லா சமயத்தினருக்கும் பக்தி உண்டு. நான் கேட்கிறது நம்முடைய விசுவாச குடும்பங்கள், அதுவும் மீதமான திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியிலே
தேவனை குறித்த ஒரு பக்தி, விசுவாசம், ஒரு தொழுகையின் நேரம் எப்படி இருக்கிறது சொல்லி கேட்டு பார்ப்போம். அந்த பயம் ஜனங்களின் நடுவிலே மன்னிக்கவும் இல்லை. அந்த பயம் ஜனங்களின் நடுவிலே இல்லை. காரணம், அப்படி இருக்க போய்தான் இன்றைக்கு அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த பயம் இல்லை. யாருக்காக, எதற்காக வருகிறோம் என்ற எண்ணங்களே இல்லாமல் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 12வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். நான் சொல்லல, யார் சொல்றா? வேதம் சொல்கிறது, கர்த்தாவே ரட்சியும். யார? பக்தியுள்ளவன் அற்று போகிறான், இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். மனுஷகுமாரன் உலகத்திலே வரும் பொழுது அன்பை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ? இல்லையே. தேடக்கூடிய அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல ஓசியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்ம பக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல, உங்கள் பக்தி மத்தியில இருந்து வரும். காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது என்று வேதம் சொல்கிறது. எப்படி நம்ம பக்தி இருக்குது? காலையில பார்க்கிற மேகம் இல்லைன்னா பனி, அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? It disappears. இன்றைக்கு நம்மளுடைய பக்தி எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு பக்தியுள்ள உண்மையுள்ள ஜனங்களை காண்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படின்னா நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை, நான் எங்கே இருக்கிறேன்? இன்றைக்கு யார் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் அசட்டை பண்ணப்படுகிறது தெரியுமா? நம்மளாலையும் ஊழியக்காரர்களால், மன்னிக்கவும், அநேக ஊழியக்காரர்களாலும் அநேக விசுவாசிகளாலும் கர்த்தருடைய நாமம் அசட்டை பண்ணப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சோம்னா, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும். இது கொஞ்சம் இப்ப மாறிட்டு வருது. குமாரன் பிதாக்களை அவ்வளவாக மதிப்பதும் இல்லை, காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானனை கனம் பண்ணுகிறார்களே, பயப்படுறாங்க. கனம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, பயப்படுகிறார்கள். நான் பிதாவானால், ஆண்டவர் கேட்கிறேன், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய கனம் எங்கே இருக்கிறது? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என் சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். நம்ம யாரு? ராஜரீக ஆசாரியர் கூட்டம். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அது இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தடையாக இருப்பது யார்தான்? நானா? எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னு சொன்னா நான் தான் அதுக்கு தடையாக இருக்கிறேன். காரணம், நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டிய பயத்தையும் நான் கொடுப்பதில்லை. அப்போ பரிசுத்த வேதாகமம் சங்கீதக்காரன் சொல்றார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பயபக்தியோடு அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். சரி,
இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம் அப்படின்னு யோசிச்சேன். என்ன சொன்னா, இந்த நாமம்னு பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, பெயர். நாமம் சொன்னா பெயர். அந்த நாமம் என்ன? அந்த நாமத்தினாலே நமக்கு என்ன பலன்? அது எவ்வளவு தூரம் மகிமை வாய்ந்தது? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நாம் அந்த ரொம்ப நாமங்கள் இருக்கிறது. ஒரு 2-3 காரியங்களை மட்டும் பார்க்கலாம்னு சொல்லி நீ காலையில இன்னொரு 10-15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். நம்பர் 1, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 3வது வசனம். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசே போய் பேசுவதற்காக ஆண்டவர் சொல்றார், நீ போய் பேசு. அப்போ உம்முடைய நாமம் என்னது என்று கேட்டால் என்ன சொல்லணும்னு சொல்றாங்க? கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கடந்த அநேக வாரங்களாக சகோதரர் கோம்ஸ் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். யாரெல்லாம் கேட்கலையோ தயவுசெய்து வீடியோல போய் பாருங்க. கர்த்தர், அது தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 14வது அதிகாரம் 14வது வசனம். அதே இது யாத்திராகமம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? இது எப்போ சொல்றார் ஆண்டவர்? பார்வோனின் சேனைகள் விரட்டி கொண்டு வருகின்றன, இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என்பது என்னுடைய நாமம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? சங்கீதக்காரன் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றாரு. 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, யார் இந்த மகிமையின் ராஜா? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாசங்க. 24:8 வாசங்க. மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராவே. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யார் நம்முடைய தேவன்? பராக்கிரமம் உள்ள ஒரு கர்த்தர். அதான் அவருடைய நாமம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் நாம் சந்திப்பதற்கு முன்பாக பராக்கிரமம் உள்ள கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எப்போ? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எல்லா இடத்திலும். எப்படி பிரஸ்தாபப்படுத்துவோம்? நாம் அவர் கொடுத்த கற்பனைகள். இது எப்போ சொல்றாருன்னு சொன்னேன், 10 கற்பனைகளை கொடுத்த பின்பாக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இன்றைக்கு 10 கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது? இவைகளை நாம் மனதிலே இருத்தி வைத்திருக்கிறோம். பாராமல் தெரியும் இல்லையா? நல்லா கேட்டவுடனே சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய கைகளிலும், என்னுடைய வாயிலும், என்னுடைய கண்ணிலும், என்னுடைய கால்களிலும் நான் அந்த கற்பனைகளின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். வண்டசாமி புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு கதை, தாவீது கோலியாத் இல்லையா? எல்லாரும் அறிந்த ஒரு கதை. தாவீது எப்படி போறான்? கவர்கல்ல வச்சுக்கிட்டு அந்த பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறான். கோலியாத் எல்லாவற்றையும் ஆயுததாரியாக நின்று கொண்டிருக்கிறான். இவன் எப்படி போறான்? நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். இவன் எம்மாத்திரம், அவன் சொன்ன காரியம், இவன் எம்மாத்திரம், நான் போகிறேன். அன்றைக்கு கோலியாத்தை மட்டும் தாவீது விடுத்தவில்லை. அங்க இன்னொரு காரியத்தை செஞ்சான். என்ன காரியத்தை செஞ்சான்? கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினான். அதுவரைக்கும் கோலியாத் வந்து நின்ற உடனே இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த சேனைகள் பயந்து நடுங்கி ஓடின. ஆனால் தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை உச்சரித்து சென்ற பொழுது கோலியாத் கீழே விழுந்தான். இந்த ஜனங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இதுதான் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் ஒரு வழி. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சூழ்நிலைகள், கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது யாருடைய நாமத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? கேட்டு பார்ப்போம். எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம்.
எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தாவே, இருந்து உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவே மெய்யான தெய்வம். மன்னிக்கும், 10வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. நேரம் இருக்கும்போது கொஞ்சம் எரேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்க. தினந்தோறும் வாசித்து கொண்டிருக்கிறோம். 15வது அதிகாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். டெய்லி ஒரு 3 வசனம் 2 வசனம் 4 வசனம் தான் படிக்கிறோம். அற்புதமான ஒரு புஸ்தகம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அநேக கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தாவே, எரேமியா எழுதுகிறார், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார்? நீர் பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இன்றைக்கு அந்த நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் இன்னொரு வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அந்த அலங்கார வாசலின் முன்பாக பேதுரு நடந்து கொண்டிருக்கிறார். யார் நிற்கிறார்? முடவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பேதுரு என்ன செய்கிறார்? நான் இயேசு என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்கிறேன், நீ எழுந்து நட. எப்படி போனா? எழும்பி குதித்து எழும்பி நடந்து துதித்து தேவனை துதித்து அங்கு செல்கின்றார். பேதுரு ஒன்றுமே செய்யல, கர்த்தருடைய நாமத்தை அங்கு உபயோகப்படுத்தினார். இன்றைக்கு அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் நாம் எவ்வாறு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்ல, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களே கூட சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? உன்னை ராஜேந்திரனே, உன்னை உங்களுடைய பெயரை போட்டு சொல்லிக் கொள்ளுங்கள், உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், யாத்திராகமம் 3வது அதிகாரம் வசனம் 13 14 வாசிக்கும் பொழுது, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார்கள். ஆண்டவர் சொல்ற, நீ போய் சொல்லு, நான் யாருன்னு சொல்லு அப்படிங்கிறார். வாசிக்கிறோம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றார். மோசே கேள்வி கேட்கிறார். நீர் என்ன போ சொல்றாரு, நானும் ஓடி வந்தவன், இப்ப நீர் என்ன போ சொல்றாரு, ஏன் என்ன பார்த்து கேட்பாங்க. யார் கேட்பாங்க? என் ஜனங்கள் கேட்பார்கள். கேட்கும் போது நான் என்ன சொல்றது? ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டால், அடுத்த வசனத்தை போடுங்க. அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? இன்றைக்கு ஆதியிலிருந்து என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே ஆண்டவருடைய அன்பு அங்கு வெளிப்பட்டது. ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. நான் எந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்றைக்கு இருந்த தேவன் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் அதை புரிந்து கொண்டவனாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் என்ன வரணும் தெரியுமா? ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். அந்த மனம் திரும்புதல் வரும் பொழுது தேவன் எனக்கு மன்னிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கும் மன்னித்தாரு, இன்றைக்கும் மன்னித்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மன்னிக்க மாட்டார். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்னொன்று, ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? சில வேலைகளிலே அடிக்கடி நாம் சொல்லியிருக்கிறேன், நாம் வேண்டிக் கொள்வது என்னதுன்னே எனக்கு புரியல. சில வேலைகளில் இத்தனை வருடம் நானும் கடந்து வந்திருக்கிறேன். சில நேரத்தில் என்ன ஜெபம் பண்றது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உமக்கு எல்லாமே தெரியுமே, இது ஏன் சம்பவிக்கிறது என்று யாராவது கேட்டால் நான் என்ன சொல்வது? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவ்வளவுதான். அதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே சொல்ல தெரியல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பிதாவின் முன்பாக
நான் என்ன கேட்கணும் தெரியலங்கும் போது யார் எனக்காக பிறகு பேசுகிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் இருந்து கொண்டு எனக்காக பிறகு பேசிக் கொண்டிருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது, எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து சொன்னால், கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக எந்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மரித்தாரோ, இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சில வேளைகளே நாம் நிந்திக்கப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, எனக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் முன்னாடி வந்து, என்ன தெரியுமா? அன்றைக்கு ஆண்டவர் எனக்காக பாடுபட்டாரு, அதை நான் ஒப்பிடும் பொழுது இது ஏமாத்திரம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை கொடுங்கோம். கர்த்தரிடத்தில் யாரொரு மாறுதலும் இல்லை, யாரொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றார். யாக்கோபு எழுதும்போது எழுதுகிறார், அவருடைய 1:17 மன்னிக்கவும் 1:17 யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. மழை பெய்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆண்டவர் ஒரு நாள் ஒன்றும் நிறுத்துவதில்லை. அன்றைக்கும் அதை செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் தேவன் மாறுகிறவர் அல்ல. ஆனால் மாறுவார். எப்போ? சீக்கிரம் மாறப்போற. இதுவரைக்கும் மாறாமல் இருக்கிற தேவன், உன்னை மன்னிப்பேன், நீ என்னிடத்தில் வரும்பொழுது நான் உன்னை மன்னிப்பேன், நீ என்னுடைய நாமத்தை பிரசவப்படுத்தும் எல்லா இடத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை அறியேன் அப்படின்னு சொல்ல போற. சரியா? மாறாதவர் மாறுவதற்கு யார் காரணமாக இருக்க போறோம்? நான் தான். ஆண்டவர் மாறாத தேவன், மாறுவதற்கு நான் காரணமாக இருக்க போகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மறுதலிக்காதவாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எல்லா ஸ்தானத்திலும் இந்த மகனுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே மரித்தேனே என்று பிதாவுக்கு முன்பாக பேசுவார். என்னுடைய ரத்தத்தினாலே இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகின்றார். எப்போ? நான் ஆண்டவரை மறுதலிக்காமல், நான் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்னை மறுதலிக்க மாட்டார். மத்தேயு 10வது அதிகாரம் 13வது வசனம். யாருக்கு முன்பாக யாரை நாம் மறுதலிக்கிறோம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 10:13. மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக மறுதலிப்பேன். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மறுதலித்துக் கொண்டிருக்கிறோமா? எப்படியெல்லாம் மறுதலிக்கிறோம்? நம்முடைய சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். ஆனால் மறுதலிக்கும் போது ஆண்டவர் உன்னை அறியேன் என்று சொல்வது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை சங்கீதக்காரன் 101ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. மாறுபாடான இதயத்தை என்னை விட்டு அகற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மாறுபாடான இதயம், மாறிக்கொண்டே இருக்கிற இதயம், மறுதலிக்கிற ஒரு இதயத்தை என்னை விட்டு அகற்றும். யாக்கோபு 4வது அதிகாரத்துக்கு வாங்க, பழையபடி 8வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு,
தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு தைரியம் இருக்குதா? இன்னைக்கு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த வேதாந்தத்தை கையில் சுமந்து கொண்டு பப்ளிக்கா செல்றதுக்கு தைரியம் இல்லாம போயிடுச்சு. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே தைரியம் இல்லை. நான் வீரவான திருச்சபையின் பிள்ளை என்று சொல்வதிலே தைரியம் இல்லை. நான் இந்த விசுவாசத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்வதிலே தைரியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, மாறுபாடான இறுதி. சங்கீதக்காரன் சொல்றாரு, அது உனக்கு இருக்கக்கூடாது என்பதை அங்கு விரும்புகிறார். யாக்கோபுல சொல்லபடி நம்முடைய கைகள் எப்படி இருக்கணுமா? சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஒருமனப்பட்டவர்களாக தேவனோடு கூட நாம் ஒருமனப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான்காவது காரியம், ரோமர் 4வது அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வருவோம். கடைசியாக ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இன்றைக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார். யாருக்கு முதல் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? என்ன வாக்குத்தத்தம்? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை தருவேன் என்று சொல்வதா? சரி, வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். வேற ஒன்றும் இல்லை. நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்வதே அவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆலயத்தை நாடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் காரணம், அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது என்பதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எல்லா ஸ்தலத்திலும் இருந்து எந்த ஸ்தானமானாலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர்கள். நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோமே. 2 தீமோத்தேயு 4 இன்னும் 4 வசனங்களை வாசி முடிக்க போறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் என்ன கொடுப்பாராம்? அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துடுவார். எதை? நீதியின் கிரீடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். நித்திய ஜீவனை தந்துடுவார். நீதியின் கிரீடம் எப்போ கிடைக்கும்? நித்திய ஜீவனை அடையும் பொழுதுதான் நமக்கு கிடைக்க போகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். சங்கீதம் 33:21, பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறோமா? 33:21 போடுங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் என்ன செய்தால் அவருக்குள் களிகூறுகிறது. நாம் உண்மையிலே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால். இன்னொரு வசனம் 91வது சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும். 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் பரிசையும் உனக்கு கேடகமாகும். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாய். கேள்வி கேட்டு பார்ப்போம். எப்படி? வல்லமையுள்ள ஒரு நாமம். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை போட்டீங்கன்னா தியானிக்கிற அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் என்ன வச்சிருக்கிறான்? ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்துல யார் பேர் எழுதணும்? என் பேர் எழுதணும்.
அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் எனக்கு விசா கிடைச்சிச்சு. எங்க போறதுக்கு? பரலோக ராஜ்யம் போவதற்கு விசா கிடைத்து விட்டது. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் கர்த்தருடைய நாமத்தை எப்படி பிரஸ்தாவப்படுத்த போகிறேன். ஒரு பாடல் ஒன்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல பாடல், சர்ச்சையோட பாடி போன்னு நினைக்கிறேன். நான் உங்களிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. அந்த 4 அடிகள் உண்டு. அதுல அன்புக்காக இயங்குகின்ற உள்ளங்களை உன்னிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் விட்டு வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? அந்த அன்புக்காக, இயேசுவின் அன்புக்காக இயங்குகின்ற உள்ளங்களை ஆண்டவரிடத்தில் சேர்ப்பதற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓடி ஓடி உழைப்பேன், நான் உந்தன் அன்பை சொல்லுவேன், ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா. இன்னைக்கு ஊரெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்வதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய கரங்களில் விழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.